என் பெயர் முகமது அபுபக்கர், சென்னை அயனாவரத்திலிருந்து கேட்கிறேன். என் கேள்வி என்னவென்றால், இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்கள் நினைப்பது சரியானதா? அப்படி சரியானது என்றால் பாலஸ்தீனை விட்டு வேறு எந்த இடத்திலும் அவனை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கொலை செய்வது சரியானதா? இல்லை இஸ்லாமிய அரசாங்கம் அவனை பிடித்து விட்டால் பாலஸ்தீனில் செய்த கொடுமைக்கு வேறு ஒரு நாட்டில் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றலாமா? அல்லது பாலஸ்தீன் பகுதியில் கொள்வது சரியானதா? அல்லது அல்லாஹ் அவனை பார்த்துக் கொள்வான் என்று அவனை விட்டுவிட வேண்டுமா? நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த வழியில் போராட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளே ரொம்ப பேருக்கு முத்தி போய் கிடக்குது. நீங்க நெத்தனியாவுக்கு தண்டிக்க நீங்க யாருன்னா, அவங்க சம்பந்தப்பட்டவங்க போர் செய்யறாங்க. போர்ல இவன் அவனை கொள்ற மாதிரி அவங்க இவனை கொள்ளுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு உரிமைப்பட்டவர்கள் யாருன்னா பாலஸ்தீன் மக்கள் தான். இங்க உட்காந்துக்கிட்டு நான் தனியா போயிட்டு நான் போய் கொள்ளலாமா? இதெல்லாம் நடக்காத ஒன்றை உங்களை கற்பனை செய்ய வச்சு நீங்க எப்படி கொள்ளுவீங்க? தனியா அவன் கிடப்பான உங்களுக்கு சும்மா உங்களை முசி போடுறதுக்காக என்ன செய்வாங்க? கிளப்புவாங்க. முதல் விஷயம், பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு இஸ்லாமிய ஆட்சியில மாட்டினால் கொலை குற்றவாளி தான், சந்தேகமே கிடையாது. சர்வதேச நீதிமன்றத்திலே அவன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறான். அதுல அந்த நாடுகளுக்கு இவன் போனானேயானால் அங்க அவனை கைது செஞ்சு உள்ள போட்டுருவாங்க, மரண தண்டனை கூட கொடுத்துருவாங்க. அந்த தண்டனை அவனுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்க போயிட்டு நம்ம அவனை தனியா பார்த்தா கொள்ளலாமா, எங்க சந்திச்சு விட்டால் கொள்ளலாமாங்கிற மாதிரி எல்லாம் சிந்திச்சுட்டு போறது இருக்குல்ல, இதெல்லாம் மனநோயுடைய அறிகுறி. நடக்காத ஒன்றை போட்டுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு என்ன கொலை குற்றவாளி அவ்வளவுதானே. கொலை குற்றவாளி சொன்னா இஸ்லாமிய ஆட்சி தான் தண்டிக்கணுமே தவிர தனித்தனி நபர்கள் சட்டத்தை கையில் எடுக்க முடியுமா? ஒரு அரசாங்கம் தண்டிக்கலாம். அல்லது போருக்கு சண்டைக்கு வந்துட்டானா, எதிரடியா வந்துட்டான்னு சொன்னா அப்ப நம்மளே அதுக்கு பேஸ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு பாலஸ்தீன் எந்த சம்பந்தம் இல்ல, நீங்க நெதன்யாவுக்கிட்ட போகவும் முடியாது, அவன் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட வரப்போறதும் கிடையாது. அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத நேரத்தில் எதுக்கு கற்பனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க? இதை அறிந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப அதாவது இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் அறிந்து என்ன செய்ய போறீங்க நீங்க? இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சும்மா அந்த உணர்ச்சி வசப்பட்டு தூண்டி விட்டு அப்படியே சம்பந்தம் இல்ல அப்படி சிந்திக்க போய்கிட்டே போய் கடைசியில் மனநோய்க்கு ஆளாயிருவீங்க. இது தேவையற்ற சிந்தனைகள். இந்த மாதிரி சிந்தனைகள் நமக்கு தேவையே கிடையாது. நெதன்யாகு குற்றவாளி, அதுக்குரிய மாற்றினா அதுக்குரிய நாடுகள் தண்டனை கொடுக்க போது சம்பவம் அது அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு அதுல எந்த ஒரு ரோடு மாதிரி வாய்ப்பு இருக்குதா? உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல. உங்களுக்கு எந்த இதுவும் செய்யவும் முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நடக்கவும் போறது இல்லை. எதுக்கு நடக்காத ஒன்றை போட்டு கற்பனை செய்யறீங்க? அதான் அதுக்குரிய விஷயம்.